அந்த கள்ளிசேரி காளிமுனியும் ஒத்த காலை சப்பானி ஒரு காலம் நொண்டியான் 18ஆம் படி பெரிய கருப்பு அந்த கள்ளிசேரி காளிமுனியெல்லாம் தத்துருவமா இருக்கா சாமி வரப்போகுது இந்த வார இந்த போராள ஊர சாமியாடின்னு நினைக்கிறேன் அதான் நைசா நகல்றியாத்தாய் எப்பா அங்கிட்டு அந்த முள்ள வெட்டி அடங்க பாய் ஹலோ சாமி வர்றது நல்லது இங்க வீரம் குறையாம இந்த மக்கள் எல்லாம் மேல செல்வனூர்ல உள்ள சாமி எல்லாம் காக்குதா கொஞ்ச நேரம் கூப்பிட்டு இந்த மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்க விடுவோம் அல்லோ அல்லோ சேதுபதி நாடு சேதுபதி நாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு 5 சடை பரசி வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏன் சிவகங்கை சீமை அந்த வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் மேல செல்வனுள்ள உள்ள என் கருப்பனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில நீ மகுடி ஒட்டு விளையாட வா அட நீ ஆண்டி பரிதேசி எப்ப அறியாதி முனியாண்டி நீ காத்தது வடமதுரே ஏன் பொல்லாத பாண்டி முனி காத்தது வடமதுரே எப்போ இருக்கிறது கருப்பாயுரணியா அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் மேல செல்வனூர் கிராமத்துல உள்ள என் காளி முனியனையும் என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு விளையாட எந்திரி ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்துல இந்த மேல செல்வனூர் கிராமத்துல எப்படி இருந்தாங்க குடிக்க உரலில்லே உங்களுக்கு முப்பாட்டேங்காலத்துல குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதிய கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பெரங்கோடி கட்டுறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளை எனக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்ட போயிரமுன்னு மேல செல்வனூர்ல 7 வருஷம் பாரா மழை இல்லே போனாரு நாடு பஞ்சம் போகுது இங்க மேல செல்வனூர் கம்மாகரை எல்லாம் கல்லு புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் ஆடு மாட்டுக்கு போனாலும் அங்க சீக்கு தாங்களடா கடும் பஞ்சம் ஆட்டுது அப்ப கிளவி சொன்னுச்சா சண்டாள பைய தெய்வமேடா உனக்கு கண்ணு இருக்கா கண்ணில்லையா அப்ப ஊருள்ள மூத்த கிதாரிக்கு சாமி இறங்கி மேல செல்வனூர்ல தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கிற ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஆதி நாளையில மேல செல்வனூர்ல நம்ம கிளவி ஓடையில இந்த மேல செல்வனூர் கிராமத்துல இருக்க சாமிக்கெல்லாம் நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமனும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி கருப்பனுக்கு வளர்த்த கறி மாட்ட 2 புட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவே மதுரை தள்ளா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்சே முகத்துக்கும் அங்க மதுரை சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கும் அண்ணக்கல்லு விதிக்கும் மேல செல்வனூர் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரிப்பாளைய ரோட்டுக்கும்
அங்க தேங்காய் வளத்துக்கு தெருமுட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானே தீ ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாட்ட ரெண்ட பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான்டா பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய மேல செல்வனூர்ல உள்ள என் கருப்பனை காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உட்கார்ந்து அட தட்டுடா மாட்டா போவா மேல செல்வன உள்ள சாமி எந்த பேய்க்கு புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம்பத்தலே மேல செல்வன் உள்ள இருக்க சாமிக்கு வீரம்பத்தலே என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறையா கள்ளிசரி நல்ல கம்மாயா கள்ளிசரி நல்ல கம்மாயா அட 600 வருஷம் உனக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்கட்டு 600 வருஷம் உடமரம் உள்ள எவனும் தொட முடியாதுடா முன்னாடி ஊத்து தண்ணி கள்ளிசரி மந்தையில வத்தல என்னைய நாடு ஊராம் பெரு வாங்க வச்சு என் கள்ளிசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளி அத்தவ கூட்டிக்கிட்டு உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா காளிமுனி ஐயா போட்டாண்டா கள்ளிசரி மந்தைய வெட்டி என் கருப்பனை வாக்க மேல செல்வனூருக்கு என் காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாஞ்சாடும் விச்சாருவா உனக்கு விச்சாருவா முடியருவா சாமி முடியருவா சாஞ்சாடு விச்சாருவா கருப்பை விச்சாருவா வெள்ளி நல்ல முடியருவா சாமி முடியருவா விளையாடும் கருப்பை அந்த ஆளுகிற விச்சாருவா அந்த 18 படிய வச்சு கொஞ்ச நேரம் கலப்படவா பார்த்தா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா ஆளுயர விச்சருவா கருப்பு விச்சருவா நல்ல குழுங்கதடா கருங்க செய்ய பறக்குதல தீநாட்டை விட்டு அந்த ராவணாட்டியலே விட்டு என் 18ஆம் படி கருப்பு நீ அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் ஒரு அசகு பசகு வந்ததில்லை இந்த மக்களை காக்கணும் கொஞ்ச நேரம் விளையாடுறவா பாட்டா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா மலையாளம் கருப்பே மலையாளம் பெரு கொண்ட அழகு மலை என்ற கவலமே பிறந்தது மலையாளம் கருப்பே மலையாளம் பேரு கொண்ட அழகர் மலை கருப்பே அழகர் மலை காலுக்குத்தான் சலங்க கிட்டான் கருப்பே சலங்க கிட்டான் எடமணிய மேமாட்டு கருப்பே மேமாட்டா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா துள்ளி வாடா கருப்பு துள்ளி வாடா கருப்பு இறங்கி வாடா நல்ல உரசுடா உன் பந்தம் அந்த அணையாத பந்தத்தை தூக்கி அந்த கருங்குதிரை மேல ஏறி அவன் விளையாட நேரமாச்சு எங்க இருப்பேன் கருப்பு வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வராண்டா தங்க கருப்பாடா கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்துட்டாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு கருப்பு எல்லாம் அப்படியே உட்காருங்கண்ணே அமைதியா உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே அக்கா அம்மா எல்லாரும் அப்படியே உட்காருங்கம்மா எல்லாரும் அப்படியே உட்காருங்க சாமி தத்துவமா இருக்கு அந்த சாமி தெய்வம் இல்லைன்னா யாருமே இல்லை தெய்வத்துக்கு பயப்படணும் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் நன்றி சாமி வர்றது நல்லதானே தப்பா சொல்லல சரி அப்படி இல்லைன்னா நீ இனிமேல் வந்து ஊமச்சாமி நாடகம் வை நான் வந்தாலே சாமி வரும் சாமி வந்து நின்றாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் வருஷம் வருஷம் கிருஷ்ண ஜெயந்திலாம் ஏன் கும்பிட்றோம் அது உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்
எல்லா மக்களும் நல்லா இருக்கும்போதே எல்லா சாமியும் எல்லா ஊர்லேயும் செவ்வாய் கும்பிட்றிய குதிரை எடுக்கிறிய சரிதானப்போ சாமியை நிப்பாட்டி விட்டோம்னா நம்மளாம் எந்த சங்கதியும் பண்ண முடியாது பேசாமல் இருக்க முடியாது நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி எங்கள் பாட்டே எங்கள் ஐயா எல்லார் காலத்துலையும் கோடாங்கி அதனால் என் சாமி தான் நான் சொன்னேனே சாமி இங்கே நிற்கும்னு சொன்னேன் இனிமேல் என்ன பண்ணிட்டே விழா கமிட்டி நீ சாமி கூப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிருங்க கூப்பிடல சரிதான் கைதட்டலாம் உறவுகள் கைதட்டலாம் சோழி முடிஞ்சு ஒரே வாரத்தில் 37,000 செத்துச்சு முடிஞ்சு அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பு அழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேப்போமா இல்ல வளைச்சு பாப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடையம்மா எம்மா 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 எம்மம்மா எம் புதுக்குடியிருப்பு யாதவ இளைஞர் அணி மற்றும் கோகுலம் பாய்ஸ் சார்பாக 601 மாவீரன் அழகமுத்து கோனாருடைய பாடல் வேண்டி கண்டிப்பாக பாடுகிறேன். அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எம்ஆர் ரேடியோஸ் பாலமேடு. பாலமேட்ல இருந்து இங்க வந்து நான் என்னமோ நினைச்சேன் இல்லப்பா பெரிய பெரிய பெட்டியை வச்சு 500 ஆம்பிளிப்பாரு தத்தண்டி மிக்சர் போடலாம் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து மட்டுப்படாதுன்னா அது கதைக்கு வராது. இங்கிட்ட ஒன்று விருண்டும் கிருண்டும். ஆனால் இம்புட்டுக்கான வச்சுட்டு பாலமேட்டில் வந்து பேர் வாங்கிட்டானடாவே. வாழ்த்துக்கள்றா பொழைச்சிக்கிறோட தங்கம். அன்பு தம்பி ஒளி ஸ்தாபனம் எம்ஆர் ரேடியோஸ் பாலமேடு மதுரை. எம்ஆர் மைசட்டு இது தாண்டா பாலமேடு கிராமம் பெருதாண்டா ஜல்லிக்கட்டு புகழாம் பாலமேடு கிராமம் மைசட்டு புகழாம் எம்ஆர் ரேடியோ ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு எம்ஆர் மைசட்டு இது தாண்டா பட்டி தொட்டி வாங்குது பேர் தாண்டா. நீங்க வாழ்க வாழ்க நூறாண்டு வாழ்க நீங்க வளர்க வளர்க பல்லாண்டு வளர்க. மேலே இப்போ ஒரு மாதம் தான் இருக்கும் பாலமேடு கிராமத்துக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராம மக்கள் எவ்வளவு அன்பானவர்கள், நாடக கலை மீது எவ்வளவு ஒரு பற்று வைத்திருக்காரு நான் இங்கே அறிந்து கொண்டேன். பாலமேடு கிராமம் மஞ்சூரட்டு வீரத்துக்கும் பஞ்சமில்லை, அங்கே இருக்க உன்னை போன்ற அன்பு தங்கங்களுக்கும் பஞ்சமில்லை. நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? லவர் போன் அடிச்சிச்சுன்னு அர்த்தம். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாரு, எனி டைம் கஞ்சாடிச்ச மாதிரி. உன்னே சொல்ற நாடக உபயதாரர்கள் உண்மையிலேயே எங்க அண்ணே மலைமேக அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. எங்க அண்ணே வேமா போது வெள்ளச்சட்டையோட. எங்க அண்ணே 3 வருஷமா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீ நாடகத்துக்கு வரணும்னு சொல்லும் போது நான் அட்வான்ஸா வாங்கிட்டேன். ஆனால் போன வருஷம் இங்க மேலச்செலவனூர் கிராம பொதுமக்கள் நடத்திய அந்த முளைப்பாரி திருவிழாவா, ஆமா அந்த விழாவுக்கு வரும்போது மலைமேக அண்ணே டீ கடையில் வச்சு ஒரு 1001 அட்வான்ஸ் கொடுத்தாரு. இதற்கு பெரும்பாடுபட்டது எங்கள் அண்ணே மலைமேகம் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி. அடுத்த வருஷம் போய் வாங்கிட்டேன். நம்ம அறந்தாங்கி போகிறேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு KK நகர் சென்னை போகிறோம். உன்னை பிளேட்டில் கூட்டு போகிறேன், நீ தொங்கிலித்தே வரணும். பிளேட்டை எரிச்சு விட்டு போ. நாடக உபயதாரர்கள் யாதவ சங்கம் K. ராஜ், K. ஆண்டி, V. முருகன், T. பாண்டி, SP. கருப்பசாமி, மலைமேகம் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்
மேலச்செல்வனூர் சிவா பூஜா டிராவல்ஸ் உரிமையாளர் மேலச்செல்வனூர் சிவா. இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த பேரு வாங்கக்கூடிய நடிகர் எல்லாம் எம்புட்டு கத்தி பேர் வாங்கி பாடி உருண்டாலும் இந்த நாடகத்தை மொத்த பேர்த்தையும் அமைச்சான் பாரு சிவா. சூப்பர் சூப்பரா. வருங்காலத்துல பெரிய லெவல்ல கண்டனர் வாங்கணும். நீயா ஓடிட்டு தெரியணும். பூஜா கரா நாயக அன்னைய பழந்து அன்னையும் பாத்தியா வாரு எப்படி மண்டைன்னு வாரு. பழைய மண்டடா நத்திந்தும். ஆனா போட்டிக்கு போட்டி பாரு. இது பெரிய மண்டை. அஞ்சு ராஜசேகர் வாரு. உங்களிடம் பேசி கொண்டும் ஒரே ஒரு விஷயம் உண்மையை சொல்லிடுறேன். இந்த நாடகம் வள்ளிதர்மன் நாடகம் பேசியாச்சு. அப்புறம் கிராமத்தில் சொன்னாங்க கதம்பன் நாடகமாக போடுங்க, கூட்டம் இருக்காது அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, 10 நடிகர்கள் இந்த நாடக கலையை வச்சு தான் நம்பியிருக்காங்க. அதனால நான் வள்ளி திருமணத்தை மாற்ற மாட்டேன், வேணும்னா நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் நின்று கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் டான்ஸோட நிற்போம். மருதமணி என்னை வருவார். உங்கள் அன்புக்காகத்தான். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே ஒரு 5 வீட்டில் ஒரு வீட்டிலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அடிமை உலகத்திலே பெற்ற தாய்க்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற யாரு வேணாலும் அடைக்கலாமா இருக்கக்கூடிய ஒரு கோயில். அன்பாலயம் என்ற அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசை, படத்தில் நடிச்சாச்சு, சினிமா நடிகர் ஆயாச்சு. எத்தனை சினிமாவுக்கு நான் போனாலும் நாடக உலகத்திலே கோமாளியாகத்தான் ஆயுள் உள்ளவரை இருப்பேன். அடியன் MK ராதாகிருஷ்ணன் பவனுகாமி மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். அப்புறம் டான்ஸ்கார பிள்ளையர் அப்புறம் போட்டு அடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. நீ ஒட்டே வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், எதொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ. நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. இன்னைக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா அந்த பாட்டை பாடும்போது எங்க ஐயா விஜயகாந்தே என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. இது காலையில வடை சேர்த்து வாங்கி தருவேன்னு இந்த கும்பிடும். இவன் கெட்ட வயங்க, இவன் அப்படியே இது பண்றேன். இவனை பத்தி தெரியும். போயிட்டு வரேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. முந்தி எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இதுல விளக்கம் இருக்கு. சின்ன குட்டியில இருந்து ஒரு கிடா குட்டியை வளர்ப்பாரு யாரு, ஆட்டு உரிமையாளர். அதுக்கு பாவம் போகும். பிஸ்கட்டு, கடல முட்டாய், அகத்தி கொலை, புல்லு, கோதுமை தவிடு, புண்ணாக்கு எல்லாம் கொடுத்து வளர்ப்பாரு. அவரை நம்பாது. அந்த ஆட்டி ஆவாரியை நம்பும். அவர் வந்தோடனே விலை வேசும் போது தொடைய ஒரு உடி உடிப்பாரு. அந்த வெதரை அப்படி ஒரு உடி உடிப்பாரு. தொண்டையை தடவையும் காத்த பார்ப்பேன். அப்போ அந்த ஆடு நினைக்கி நம்ம வளர்த்தையும் கூட ஒரு நாளைக்கு நம்மளை மெஜாஜ் பண்ணி விடலையே, இப்போ நல்லா மஜாஜ் பண்ணுறேன், வெதரெல்லாம் அகற்றேன். ஆனால் அந்த முண்டைக்கு கொண்டு போய் காலையில் 5 மணிக்கு அறுப்பான்னு தெரியாது. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு,
ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு ஆட என்ன வேறுபாடு எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேங்க